வணக்கம். ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சலோமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடி அருகே கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் 21 நாட்கள் நடைபெறும் முகாமை தொடங்கி வைத்தார் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன். திருவண்ணாமலை வேங்கிக்கால் புதூர் அருகே சாலை ஓரங்களில் மலை போல் குவிந்து கிடக்கும் குப்பைகள், துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு நிலவி வருவதால் பொதுமக்கள் அச்சம். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே நெல், சோளம் உள்ளிட்ட விளை பொருட்களை சேதப்படுத்தும் காட்டு பன்றிகள். பன்றிகளை விரட்ட வித்தியாசமான முறையில் களம் இறங்கியுள்ள விவசாயிகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் அறுவடைக்கு தயாராக உள்ள செங்கரும்புகள், 4 அடி கரும்புகளையும் விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை. விரிவான செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடி அருகே கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பூசி முகாமை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். மழை காலங்களில் கால்நடைகளுக்கு ஏற்படும் கோமாரி நோயை தடுக்கும் வகையில் அரசு சார்பில் கோமாரி நோய் தடுப்பூசி செலுத்தும் முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி செலுத்தும் முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் குமாரகிரி ஊராட்சி சிறுபாடு கிராமத்தில் நடைபெற்ற கோமாரி நோய் தடுப்பூசி முகாமை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். இதில் கால்நடை வளர்ப்போர் தங்கள் மாடுகளை அழைத்து வந்து தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். இந்த முகாம் 21 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். வேங்கிக்கால் புதூர் அருகே சாலை ஓரங்களில் குப்பைகள் மலை போல் குவித்து வைத்துள்ளதால் அப்பகுதி முழுவதும் சுகாதார சீர்கேடு நிலவி வருகிறது. திருவண்ணாமலை அடுத்த வேங்கிக்கால் ஊராட்சிக்குட்பட்ட தென்றல் நகர், நேதாஜி நகர், இந்திரா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 5000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் இப்பகுதியில் உள்ள வீடுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் சாலை ஓரங்களில் குவித்து வைக்கப்பட்டுள்ளன. மலை போல் குவிந்துள்ள குப்பைகளால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு நிலவி வருகிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் முக்கிய சாலை அருகே வேங்கிக்கால் புதூர் கிராமம் அமைந்துள்ளதால் அவ்வழியாக செல்லும் மக்கள் அனைவருக்கும் தொற்று நோய் பரவும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே குப்பைகளை அகற்ற ஊராட்சி நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செல்லும் மாணவர்கள், கல்லூரிக்கு செல்லும் மாணவியர்கள், வயதானவர்கள், இதனால நோய் தொற்று ஏற்படும் அபாயம் மிக அதிகமா இருக்குது. குப்பைகள் மட்டும் இல்லாம கோழி இறைச்சிகள், கோழி சுத்தம் செய்யறாங்க இல்லையா, அந்த இறைச்சிகள்லாம் கொண்டு வந்து கொட்டிடுறாங்க. அது மலைமலையாய் தேங்கி கொண்டே இருக்குது. இங்க வேங்கிக்கால் புதூர் பார்த்தீங்கன்னா இந்த நெடுஞ்சாலையில் தான் மாவட்ட ஆட்சியர் அவர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், இன்னும் பல தரப்பட்ட அரசு அதிகாரிகள் இந்த பக்கம் தான் போறாங்க, இந்த பக்கம் தான் வராங்க. இது போன்ற சூழலில் இந்த மாதிரி குப்பை மலைமலையாய் தேங்குவது, சாலை மேலே போட்டு தேங்குறது மக்களுக்கு மிகவும் முகச்சொழிப்பை ஏற்படுத்துகிறது. நம்ம ஏதாவது உடம்பு தெரியல அப்படின்னா மருத்துவமனைக்கு நோயை குணப்படுத்துவதற்காக போவோம். ஆனா அங்கிருந்து வரும் கழிவுகள்லாம் இங்க போடப்படுவதால எங்க ஊர் மக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் மிக அதிகமா இருக்குது. கமுதி அருகே காட்டு பன்றிகளால் 200 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெல், சோளம் உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள சாத்தூர், நாயக்கன்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் நெல், சோளம், மிளகாய், பருத்தி, உளுந்து உள்ளிட்ட மானாவாரி பயிர்கள் சுமார் 200 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் காட்டுப்பன்றிகள் கூட்டமாக வந்து பயிர்களை சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் பன்றிகளை விரட்ட நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் இரவு பகலாக வயலில் காவல் காத்து காட்டுப்பன்றிகளை விரட்ட முயற்சி எடுத்து ஈடுபட்டுள்ளனர். இதற்காக சிறிய அளவிலான மைக் செட் குழாய் வைத்து அதில் நாய் குறைப்பது போன்ற ஒலியை பதிவு செய்து பன்றிகளை விரட்டி வருகின்றனர். ஏற்கனவே கனமழையால் நஷ்டம் ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது காட்டுப்பன்றிகள் பயிர்களை சேதப்படுத்தி வருவதால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு போச்சம்பள்ளி பகுதிகளில் செங்கரும்புகள் அறுவடைக்கு தயாராக உள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள சிப்காட், போச்சம்பள்ளி உள்ளிட்ட பல பகுதிகளில் 100 ஏக்கருக்கும் மேல் செங்கரும்புகளை விவசாயிகள் பயிரிடப்பட்டுள்ளனர். கடந்த ஓராண்டுக்கு மேலாக விவசாயிகள் கரும்புகளை பராமரித்து வரும் நிலையில் தற்போது அறுவடை காலம் தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்குவதற்காக கரும்பு ஒன்றிற்கு 35 ரூபாயாக தமிழக அரசு நிர்ணயித்துள்ளது. இதனையடுத்து போச்சம்பள்ளி பகுதியில் கரும்பு 6 அடிக்கு அதிகமாக உள்ளதால் அதிகாரிகள் கரும்புகளை கொள்முதல் செய்ய தயக்கம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் 4 அடிக்கு முதல் 5 அடி கரும்புகளை சேர்த்து விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்ய வேண்டும் என கரும்பு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூரில் மாலை முரசு செய்தி எதிரொலியால் கரும்பின் அளவு மற்றும் தரம் குறித்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசின் சார்பில் பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் கடலூர் மாவட்ட விவசாயிகள் இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக கரும்புகளை அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் என நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கொள்முதலுக்காக விவசாயிகளை இடைத்தரகர்கள், வியாபாரிகள் அணுகினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூட்டுறவுத்துறை எச்சரித்துள்ளது. மேலும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பில் வழங்கப்பட உள்ள கரும்பின் தரம் மற்றும் அளவு குறித்து மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பாலக்கோடு அருகே உள்ள பஞ்சப்பள்ளி சின்னாறு அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த பஞ்சப்பள்ளி கிராமத்தில் உள்ள சின்னாறு அணை கனமழையால் 2வது முறையாக நிரம்பியுள்ளது. இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் சின்னாறு அணையிலிருந்து பாசனத்திற்கு நீர் திறக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று பாசனத்திற்கு நீர் திறக்க தமிழக அரசு உத்தரவிட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் சாந்தி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KP அன்பழகன் மற்றும் திமுக MP மணி ஆகியோர் இணைந்து பாசனத்திற்காக நீரை திறந்து வைத்து மலர் தூவி நீரை வரவேற்றனர். இதன் மூலம் 4500 ஏக்கர் விளை நிலம் பாசன வசதி பெறும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் நாற்றுகளிலிருந்து விதைகள் சேகரிக்கும் பணியில் பூங்கா ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் ஆண்டுதோறும் ஏப்ரல், மே மாதங்களில் கோடை சீசன் நிலவுவது வழக்கம். இந்த நிலையில் மேரிகோல்டு, பிரெஞ்ச் மேரிகோல்டு, பெட்டுனியா, சால்வியா, லில்லியம், டேலியா போன்ற மலர்கள் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்து படைத்து வருகிறது. 2வது சீசனுக்காக நடவு செய்யப்பட்டு பூத்து குலுங்கும் மேரிகோல்டு, பெட்டுனியம் மற்றும் சால்வியா உட்பட பல்வேறு மலர் செடிகளில் இருந்து விதைகள் சேகரிக்கும் பணியில் பூங்கா ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். முதற்கட்டமாக விதைகள் சேகரிக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் விரைவில் விதைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நாற்று உற்பத்தி செய்த பின் நடவு பணிகள் படிப்படியாக துவக்கப்படும் என்று பூங்கா நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றாலம் பேரூராட்சியை தென்காசி நகராட்சியுடன் இணைக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தென்காசி மாவட்டத்தின் புகழ்பெற்ற சுற்றுலா ஸ்தலமாக குற்றாலம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இயற்கை எழில்சூழ அமைந்துள்ளது. குற்றாலம் பேரூராட்சி 1997ஆம் ஆண்டு முதல் சிறப்பு நிலை பேரூராட்சியாக அந்தஸ்து உயர்த்தப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழக அரசு பேரூராட்சிகளை நகராட்சி நிர்வாகத்துடன் இணைக்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் குற்றாலம் பேரூராட்சியை தென்காசி நகராட்சியுடன் இணைக்கப் போவதாக உத்தேச நடவடிக்கைகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இதற்கு தென்காசி மாவட்டத்தில் கடுமையான எதிர்ப்பு எழுந்துள்ளது. இந்நிலையில் குற்றாலம் சிறப்பு நிலை பேரூராட்சியின் அவசர கூட்டம் நடைபெற்றது. பேரூராட்சி மன்ற தலைவர் கணேஷ் தாமோதரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் குற்றாலம் பேரூராட்சியை தென்காசி நகராட்சியுடன் இணைக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. குற்றாலம் என்னன்னு ஒரு தென்காசி நகராட்சியில் போய் சேர்ந்துட்டுனா அது ஒரு வார்டா ஒன்று இல்லைன்னா 2, 3 வார்டாக சேர்ந்துடும். பட் ஆனால் குற்றாலத்துன்னு ஒரு தனித்துவம் போயிடும். இதில் வியாபாரிகள், பொதுமக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. குடிநீர் பிரச்சனை ப்ளஸ் தென்காசிக்கும் குற்றாலத்துக்கும் ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. அதனால் இவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அந்த க்ளீனிங் ப்ராசஸ் இதெல்லாம் ரொம்ப சீசன் டைமில் ஒரு நாளைக்கு 1 லட்சம் மக்கள் வராங்க. இவங்க எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க அப்படின்ட்டு இது பொதுமக்கள் கோரிக்கை வச்சனால
இதை இன்றைக்கி நாங்கள் அரசுக்கு வந்து ஒரு கவனத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு இன்றைக்கி நாங்கள் குற்றாலம் பேராட்சி ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அதுக்கு எதிர்ப்பு காமிச்சிருக்கோம். மதுராந்தகம் அச்சிரப்பாக்கம் தேசிய நெடுஞ்சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளால் விபத்துகள் அதிகரிப்பதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மற்றும் அச்சிரப்பாக்கம் தேசிய நெடுஞ்சாலைகளில் ஏராளமான மாடுகள் சுற்றித் திரிகின்றன. இதனால் சாலை விபத்துகள் அதிகரிப்பதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மணிமங்கலத்திலிருந்து சபரிமலைக்கு 13 பேரை ஏற்றி சென்ற வேன் மாடு குறுக்கிட்டதால் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் அனைவரும் படுகாயமடைந்தனர். இதுபோன்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் மாவட்ட நிர்வாகம் உடனே நடவடிக்கை மேற்கொண்டு சுற்றித் திரியும் மாடுகளின் உரிமையாளரிடம் அபராதம் வசூலித்து விபத்துகளை தடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே சங்கரநாராயண சுவாமி கோவிலில் உலக நன்மைக்காக வேண்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் 108 பெண்கள் மற்றும் குழந்தைகள் பங்கேற்று திருவிளக்கேற்றி மலர் தூவி மந்திரங்கள் சொல்லி பூஜை செய்து வழிபட்டனர். இதில் உலக நன்மைக்காகவும் மக்களின் நல்வாழ்வுக்காகவும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே கிராம ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தடம்பெரும்பாக்கம் ஊராட்சியை பொன்னேரி நகராட்சியுடன் இணைப்பதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதனால் வரி உயர்வு, 100 நாள் வேலை இழப்பு போன்ற பாதிப்புகள் ஏற்படும் என கூறி அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மாவட்ட ஆட்சியரிடம் முறையிடுமாறு போலீசார் அறிவுறுத்தியதைத் தொடர்ந்து இப்போராட்டம் கைவிடப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் காரை கூட்ரோட் பகுதியில் குடிநீர் பைப்லைன் வெடித்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காரை கூட்ரோட் பேருந்து நிறுத்தம் அருகே குடிநீர் குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டது. இதனால் சாலையில் பல ஆயிரம் லிட்டர் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த நகராட்சி அதிகாரிகள் குடிநீர் குழாயை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை மெய் கண்ணுடையாள் அம்மன் கோவிலில் மார்கழி மாத விளக்கு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் மார்கழி மாதத்தில் குத்துவிளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம். 35ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி கணவனின் ஆயுட்காலம் நீடிக்க வேண்டியும் திருமண வர வேண்டியும் 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் விளக்கு ஏற்றி வழிபட்டனர். கன்னியாகுமரி காந்தி நினைவு மண்டபத்தில் காந்தியடிகளும் காமராஜரும் நேருக்கு நேர் அமர்ந்து பேசுவது போன்று அமைக்கப்பட்ட சிலையை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டு வருகின்றனர். திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டதன் வெள்ளி விழாவை ஒட்டி குமரி முக்கோண பூங்கா சீரமைக்கப்பட்டது. காந்தியும் காமராஜரும் சந்தித்ததை நினைவு கூறும் வகையில் காந்தி மண்டபத்தில் சிலை அமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலையில் போலி ஏஜென்ட்களை நம்பி வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டாம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்திலிருந்து வெளிநாட்டிற்கு ஓட்டுநர், சமையலர், பணிப்பெண், உணவக ஊழியர் போன்ற பணிகளுக்கு செல்வோர் பல்வேறு துன்புறுத்தலுக்கு ஆளாவதாக புகார்கள் எழுந்து வருகிறது. இதற்கு எதிராக திருவண்ணாமலை பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற தொடர் முழக்க விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வெளிநாடு செல்லும் தமிழர்களே, வெளிநாடு செல்லும் தமிழர்களே, நகல் எடுத்து ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். தென்காசியில் 5 டன் எடையுள்ள காரை கயிற்றால் கட்டி பல்லால் கடித்து இழுத்து 13 வயது மாணவி உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தை சேர்ந்த சங்கர் பார்வதி தம்பதியரின் மகள் வர்ஷா. 13 வயதான இவர் தென்காசியில் உள்ள தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சிறு வயது முதல் ஸ்கேட்டிங் பயிற்சி மேற்கொண்டு வரும் இவர் பிளாஸ்டிக் ஒழிப்பு வலியுறுத்தி விழிப்புணர்வு சாதனை முயற்சியில் ஈடுபட்டார்.
குத்துக்கல்வலசை பகுதியில் நடைபெற்ற பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு சாதனை முயற்சியில் மாணவி வர்ஷா காரை கயிற்றால் கட்டி பல்லால் கடித்திழுத்து முயற்சியில் ஈடுபட்டார். 5 டன் எடை கொண்ட காரை 150 மீட்டர் வரை இழுத்தபடி ஸ்கேட்டிங் செய்து உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டார். இவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜா கோப்பை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். கள்ளக்குறிச்சியில் நடைபெற்று வரும் மாநில அளவிலான இறகுப்பந்து போட்டியில் 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி உள் விளையாட்டு அரங்கில் 11 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான மாநில அளவிலான இறகுப்பந்து தரவரிசை போட்டி நேற்று தொடங்கியது. இதனை கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் தொடங்கி வைத்தார். இதில் கள்ளக்குறிச்சி, வேலூர், திருச்சி, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். ஒற்றையர், இரட்டையர் என 2 பிரிவுகளில் நடைபெறும் இப்போட்டி வரும் 5ஆம் தேதி நிறைவு பெறுகிறது. டைமிங் கொடுக்காத நீ